ஆமா, இது சிக்கன் பிரியாணி தானே, என்ன கேரண்டி? ஆமா, வாங்கின இந்த பால்ல ஏற்கனவே தண்ணி கலக்கல, என்ன கேரண்டி? ஆமா, இந்த மாத்திரை சாப்பிட்டா உடம்பு சரியாயிடுங்கிறதுக்கு என்ன கேரண்டி? என்ன கேரண்டி? நோ கேரண்டி. என்ன கேரண்டி? அங்க விட்டுருங்க, இங்க வந்து கேளுங்க. கேரண்டி வாரண்டிகளை இனியும் நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அதாவது சின்னம் மாறியும் அவர்களுக்கு கடந்த முறை பெற்ற வாக்கு வங்கியை விட கூடுதலாக இருப்பது தான் இந்த முறை. அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப சொற்ப தொகை செலவு செய்து வெற்றி பெறுகிற வேட்பாளர் இவர் முக்கியமானவர். டிடி வெற்றி பெற்று விடுவார். அவர் பணம் கொடுக்கல, பணம் கொடுத்த வெற்றி பெற்றுவார். பணம் கொடுத்திருந்தாலும் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் நாம் தமிழர் இருக்கிறார். அந்த இடத்தில் 8லிருந்து 12% வாக்கு வங்கி. 12% என்பது வேலூரில் ஏசி சண்முகம் வெற்றி பெற்று விடுவார் என்றெல்லாம் சொன்னாலும் பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் அவருடைய சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இறுதி கட்டமாக பத்திரிகையாளர்கள் எடுத்து கொடுத்துருக்கிற சர்வே நமக்கு வந்திருக்குது. 40 தொகுதி புதுச்சேரி உட்பட என்ன நிலவரம் இறுதியாக அப்படின்றது தான் தகவல் நம்ம பேசுகிறதுக்கு இருக்கிறோம். இப்போ கன்னியாகுமரி தொடங்கி தலைநகர் சென்னை வரை இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகளுக்கு என்ன நிலவரம் அப்படின்றது விறுவிறுவிறுன்னு வேகமாக போயிடுவோம். கள நிலவரம் எப்படி என்பதை விட சில தொகுதியில் நடந்த புள்ளி விவரங்களோடு சேர்த்து சொல்கிறேன். கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த், அதிமுக வேட்பாளர் பசிலியான் நாசரேத், பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சி மரிய ஜெனிஃபர். இந்த 4 வேட்பாளர்களில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்துக்கு 45% வாக்கு வங்கி கிடைத்திருக்கிறது சர்வேல. பிஜேபிக்கு 37%. 2வது இடத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடும் ஒரு போட்டி போட்டாலும் கிட்டத்தட்ட 8% வாக்குகள் முன்னிலையில் விஜய் வசந்த் இருக்கிறார். நிச்சய வெற்றி. இந்த இடத்துல நீங்கள் அதிமுக ரொம்ப கடுமையான சேதாரத்தை சந்திக்கிறது. ஆனால் அந்த தொகுதியில் போட்டியிடுகிற மரிய ஜெனிஃபர் நாம் தமிழர் ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு வங்கியை பெறுகிறார். அதாவது சின்னம் மாறியும் அவர்களுக்கு கடந்த முறை பெற்ற வாக்கு வங்கியை விட கூடுதலாக இருப்பது தான் இந்த முறை தெரிய வந்திருக்கு. ஓவரால் பிக்சர் இப்படி தான் இருக்குது. கன்னியாகுமரி இது. அடுத்து திருநெல்வேலி. திருநெல்வேலியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ், அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணி, பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன், நாம் தமிழர் பா சத்யா. இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இங்கே 50%. அதாவது மிக மோசமாக இருக்க வேண்டிய இந்த சதவீத வாக்கு வங்கி காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஜாதி மதம் இனம் இதெல்லாம் கடந்து அவர் வெளியூர் வேட்பாளர் இறக்குமதி செய்தால் ஓட்டு போட மாட்டோம்னு தீர்மானம் போட்டவங்க கடைசி நேர பரபரப்பு விறுவிறுப்பெல்லாம் கூடி கிட்டத்தட்ட 50% வாக்கு வங்கி முன்னிலையில் அவர் ராபர்ட் புரூஸ் கொடி நாட்டுகிறார். அடுத்த இடத்தில் நயினார் நாகேந்திரன். இது ராகுல் காந்தி வந்து போன பிரச்சாரத்துக்காக வந்த இடம். ஆமாம், வந்து போன இடம். நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக திருநெல்வேலியில் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்த பிறகு, தூத்துக்குடியிலிருந்து அவர் இங்கே பணியாற்றிய பிறகு தட்சிணமார நாடார்கள் சங்கம், அப்புறம் ஆர்சி, சிஎஸ்ஐ இவங்களெல்லாம் பார்த்து அவர் பேசியிருக்கார். அவருடைய பலன் பெரிய அளவில் அவர் வெற்றி பெறுகிறார். அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப சொற்ப தொகை செலவு செய்து வெற்றி பெறுகிற வேட்பாளர் இவர் முக்கியமானவர். அடுத்து தூத்துக்குடி. அவர் வேட்பாளர் திமுக தரப்பில் கனிமொழி, அதிமுக தரப்பில் டாக்டர் சிவசாமி வேலுமணி, பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸுடைய எஸ்டிஆர் விஜயசீலன், நாம் தமிழர் கட்சியில் ரொவினோ ரூத் ஜேன் இவங்க போட்டியிடுறார்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திமுக உச்சபட்சமாக வாக்கு வங்கி வைத்திருக்கிறது. கூட்டணி பலம் காங்கிரஸ் திமுக அனைத்து கட்சி கூட்டணியை சேர்த்தால் 55லிருந்து 58% தொடுகிறது. இதில் குறையும் சொல்கிறாங்க. இந்த இடத்தில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் வேலுமணி, சிவசாமி வேலுமணி ரொம்ப கஷ்டப்பட்டு வாக்கு வங்கியை தொட்டால் கூட ஒரு 18லிருந்து 26% காட்டுறாங்க. ஆவரேஜ் ரொம்ப புவர் ஆவரேஜ் காட்டுறாங்க. இதில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் 10% கூட தொடலை. 9, 10ன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான வாக்கு வங்கி வைத்திருக்கிற அந்த கட்சி. இங்கே நாம் தமிழர் 15க்கு மேலே வாங்குவாங்கன்னு போட்டிருக்காங்க. அது பெரிய ஆச்சரியமான விஷயம்.
அடுத்து தென்காசியில் திமுக தரப்பில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், அதிமுக கூட்டணியில் டாக்டர் கிருஷ்ணசாமி, பாஜக கூட்டணியில் ஜான் பாண்டியன், நாம் தமிழில் இசை மதிவாணன். இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா தென்காசியில் திமுக 51லிருந்து 54%, கிட்டத்தட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இங்கே வந்து கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்க. சில முன்னணி பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து முட்டி மோதுது, வெற்றி பெற்றால் ஆச்சரியம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் தலைகளாக இருக்கார் சர்வே. 2வது இடத்துல இருக்கிறது தென்காசி பொறுத்தவரை டாக்டர் கிருஷ்ணசாமி 2வது இடத்துல இருக்கார். 3வது இடத்துல தான் ஜான் பாண்டியன் பாஜக கூட்டணி வேட்பாளர் இருக்கிறார். இங்கேயும் நாம் தமிழர் வந்து ஒரு கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு இருக்குது. ராமநாதபுரம் இந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்ச்சி அதிமுக காத்திருக்கிறது. ஏனென்றால் டஃப் ஃபைட். அந்த இடத்துல ஓபிஎஸ் வந்து பலாப்பழம் முன்னிலையில் இருக்கிறதெல்லாம் பல பத்திரிகைகளை போட்டாங்க. இந்த இடத்திலும் திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய வேட்பாளர் நவாஸ்கனி 42லிருந்து 45% வாக்குகள் வாங்குகிறார். ஓபிஎஸ், அதாவது பாஜக கூட்டணியில் பலாப்பழம் சின்னத்தில் இருக்கிற பன்னீர்செல்வம், அதிமுகவை மீட்க வேண்டி போராடி கொண்டிருக்கிற அவர் பெறுகிற வாக்கு 25 முதல் 30%. 2ஆம் இடத்தை தொட்டு விடுகிறார். இந்த இடத்தில் என்னதான் போட்டி என்றாலும் நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு ஓபிஎஸ் இல்லை. திமுக கூட்டணியில் 42, அதில் 3% மைனஸ் ஆனாலும் கிட்டத்தட்ட 37% வாங்கினாலும் நிச்சயமாக ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி. அதிமுக 3வது இடம். அந்த இடத்த வந்து எப்படியாவது குறைக்க வேண்டும் என்று தான் எடப்பாடி உத்தரவு போட்டார். அதில் பாவம் என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த இடத்த ரீச் பண்ண முடியல. பட் ஓபிஎஸ்க்கு 2nd பிளேஸுங்கிறாங்க. விருதுநகர், இங்கே விருதுநகர் வேட்பாளர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக்கம் தாகூர், அதிமுகவில் விஜய பிரபாகர், இதில் வந்து ராதிகா சரத்குமார் பாஜக வேட்பாளர், டாக்டர் கௌசிக் நாம் தமிழர். இதில் பார்த்தீங்கன்னா 42% கடும் எதிர்ப்பு. மக்களுடைய ஆதரவு வந்து காங்கிரஸ் திமுக குறைகிறது என்று கூட வந்திருக்கிறது. 2-3 தொகுதிகளில் கடும் எதிர்ப்பு இருக்கிறது. அதை மீறி 42%. தேமுதிக வேட்பாளராக விஜயகாந்த் மகன் போட்டியிடுகிறார் விஜய பிரபாகர். அதிமுக கூட்டணியில் அவருக்கு 36% கிடைத்திருக்கு. உண்மையில் இந்த இடத்துல அதிமுக எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறது என்பது காட்டுகிற தொகுதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜக, இங்கே ராதிகா சரத்குமார் 3வது இடத்துக்கு வருவார் என்றாலும் நாம் தமிழர் பெறுகிற வாக்கு அவரை 4வது இடத்துக்கு தள்ளி வைத்தால் ஆச்சரியமில்லைன்னு சொல்கிறாங்க. நான் நம்பலை. இருந்தாலும் கருத்து கணிப்பில் சின்ன சின்ன பிழைகள் இருக்கலாம். இந்த இடத்தில் 3வது இடம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாஜக தொண்டர்கள் கடுமை வேலை பார்த்தார்கள். குறிப்பாக சரத்குமாருடைய சமத்துவ மக்கள் கட்சி அங்கே ஓரளவுக்கு ஒரு 3% வாக்கு வங்கிங்கிறாங்க. இந்த இதில் உண்மையிலே நமக்கு 0.5 தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க. இப்போது 3% சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியல, இந்த இடத்துல மாறுது, ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து மதுரை வேட்பாளர் கம்யூனிஸ்ட் சு வெங்கடேசன், அதிமுகவில் டாக்டர் பி சரவணன், பாஜகவில் ராமசீனிவாசன், சத்யாதேவி. இந்த இடத்தில் 46 முதல் 50% வாக்குகள் சு வெங்கடேசன் விழுகிறது. 2வது முறையாக வெற்றி பெறுகிறார். 2வது இடத்தில் அதிமுக வேட்பாளர் டாக்டர் பி சரவணன் 25 முதல் 31% சொல்கிறார்கள். பாஜக 3வது இடம், நாம் தமிழர் 4வது இடம் தான். அடுத்து தேனி, கடும் நெருக்கடி, கடும் போட்டி. டிடி வெற்றி பெற்று விடுவார். அவர் பணம் கொடுக்கல, பணம் கொடுத்த வெற்றி பெற்றுவார். பணம் கொடுத்திருந்தாலும் டிடிவி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று தான் சர்வே சொல்கிறது. திமுக 45% அதிகபட்சமாக 41லிருந்து 45. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 2வது இடத்தை பெறுகிறது. தினகரன் 2வது இடத்துக்கு வருவார். 23-25. அதிமுக 20-24. நாம் தமிழர்கள் 4வது இடம் தான். இந்த இடத்தில் அதிமுகவுக்கு கடைசி நேரப்படி ஒரு கொஞ்சம் பணம் கொடுப்பதற்காக சில வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். திமுக 2 தொகுதிகளில் 500 ரூபா, 3-4 தொகுதிகளில் 300 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். 2 அமைச்சர்கள் பொறுப்பு தான். இருந்தாலும் பணம் கொடுத்தாலும் இந்த இடத்தில் அமமுக பணம் கொடுக்கவில்லை என்கிறார்கள். ஆனால் பணம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து விட்டதாக சொல்கிறார்கள். எப்படி ஒரு ஆர்கே நகர் மாதிரி டோக்கன் கொடுத்துட்டு ஜெயிச்ச பிறகு பணம் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் நேற்று காலை வரை கொடுக்கலன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தேனியில் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சிவகங்கை அடுத்து. தேனியும் ராமநாதபுரமும் அதிமுக ஓட்டு தானே இவங்களுக்கு பிரியணும். வேற கட்சியிலேருந்து புதுசாக வந்துட போகிறது இல்லை. அடிஷனலாக இருந்தால் பாஜகவுடைய ஓட்டு வரலாம். இல்லை, பாஜக கூட்டணியில் நிற்கிறாங்க. பாஜக வாக்கு வங்கி ப்ளஸ் ஏடிஎம்கேலேருந்து பிரிகிற வங்கி ஜாதி ஓட்டுகள். குறிப்பாக
டிடிவி தினகரனுக்கு ஏற்கனவே அவர் வந்து அங்கே பரிச்சயமாக இருந்தாலும் பல நலத்திட்ட உதவிகள், கோயில் கட்டி கொடுத்துருக்கிறாரு, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு, காம்பவுண்ட் கட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் உண்மை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனாலும் ஜாதி ஓட்டுகள் அவருக்கு கணிசமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் அவர் 2வது பிளேஸ் வரார். பட்டு சொல்ல முடியாது, அதிமுகவுடைய வாக்கு வங்கி உயர்கிற பட்சத்தில் அவர் 3வது இடத்து தள்ளப்படுறார். ஏன்னா 20 to 24 கொடுத்துருக்குறாங்க, இவருக்கு 1% கூடுதலாக கொடுக்குறாரு, ஒரு 25 எட்டலாம்னு. ஸோ அந்த அடிப்படையில் 2வதுன்னு சொல்கிறேன். சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் வேட்பாளர், அதிமுகவில் பனங்குடி சேவியர் தாஸ், பாஜக கூட்டணியில் தேவநாதன் யாதவ், நாம் தமிழ் எழிலரசி. இந்த இடத்தில் கார்த்திக் சிதம்பரம் வெற்றி பெறுகிறார். திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது, சச்சிதானந்த மாவட்ட செயலாளர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 51 to 55% உச்சபட்சமாக வெற்றி பெறுகிறார். ஏனென்றால் கூட்டணி கட்சி இங்கு போட்டியிடுகிற எல்லா வேட்பாளரும் கூட்டணி கட்சி வேட்பாளர் தான், நாம் தமிழர் தவிர. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சி பாஜகவில், எஸ்டிபிஐ முபாரக் வந்து கூட்டணி கட்சி அதிமுகவில். ஸோ அதனால் கடுமையான வாக்கு வங்கி பெறுகிறார்கள். இந்த இடத்துல வந்து அதிமுக வாக்கு வங்கி கடுமளவு சரிந்திருக்கிறது. அது வந்து 15 to 18 கிட்டத்தட்ட 24-25% பெற வேண்டிய கட்சி குறைந்திருக்கிறது என்கிறார்கள். என்னன்னு தெரியல. இந்த தேர்தலில் எல்லா ஸ்டார் கேண்டிடேட் மாதிரி ரொம்ப ஸ்டார் வேல்யூ உள்ளது வடை தான். திண்டுக்கல் தொகுதியில் நேற்று கூட கல்லூரி மாணவர்கள்ட்ட கம்யூனிஸ்ட் சார்பில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது துண்டு பிரசுரங்கள் கொடுத்து வாக்கு சேகரிக்கும் போது கூடையே வடையும் சேர்த்து கொடுத்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னாங்க. அதாவது வேலை வாய்ப்பின்மையை மோடி சொன்னதுக்கு வடை சுட்டுட்டாருன்றதுக்கான ஒரு விஷயமா இல்லைங்க. கடும் சரிவு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடுமையான சரிவு இருக்குது. அதாவது தோற்கக்கூடிய தொகுதி கொடுத்து விட்டார்கள் என்ற புலம்பல் இருக்கிறது, ஒரு வழி இல்லை. திருச்சியை பொறுத்தவரை ரொம்ப டஃப் ஃபைட் நம்மளே பேசியிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. மதிமுகவுக்கு 45% கிடைக்கிறது அதிகபட்சமாக, 41 to 45. அதிமுகவுக்கு 22 to 25% கிடைக்கிறது. 3வது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த இடத்துல குறிப்பிட்டு தகுந்து சொல்ல வேண்டியது, ஜல்லிக்கட்டு ராஜேஷ் நாம் தமிழர் இருக்கிறார். அந்த இடத்தில் 8 to 12% வாக்கு வங்கி. 12% என்பது மிகப்பெரிய வாக்கு வங்கி. ஏன்னா அவர் கடந்த முறை 6.25 தான். அது வந்து சின்னம் மாறிய பிறகு கடுமையாக குறையும் என்று தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் சின்னம் மாறியும் 10% தாண்டுகிறார் திருச்சி வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ். பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி பலத்தோடு இருக்கக்கூடிய வைகோவுடைய மகன், இன்னொரு பக்கம் மணல் இருக்கக்கூடிய மணல் கரிகாலனுடைய தம்பி கருப்பையா, அம்மா மக்கள் மன்றத்தில் செந்தில் சொல்லிட்டு கவுன்சிலராக இருக்காரு செந்தில்நாதன். இருந்தாலும் பாஜக வாக்கு வங்கி ஓரளவுக்கு இருக்கிறதுங்க. ஆனால் அதிமுகவை நெருங்க முடியவில்லை, அது உண்மை. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் முரசொலி, அதிமுகவில் பி சிவனேசன் அதிமுக கூட்டணியில், பாஜக கூட்டணியில் எம் முருகானந்தம், இமாயின் கபீர் நாம் தமிழர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 56% வருது. எப்படி திண்டுக்கல் மாதிரி கூடுதலாக வருது, 51 to 56, 4% வாக்குகள் கூடுதலாக பெறுகிறார்கள். அதிமுகவுக்கு 21 to 24, பாஜகவுக்கு 16 to 19, நாம் தமிழர் 10% கொடுத்துருக்கிறார்கள். இதில் எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு கொஞ்சம் இங்கே கூடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறார்கள் தஞ்சாவூரை பொறுத்தவரை. ஏன்னால் அங்கே வந்து தேமுதிக வேட்பாளர் என்று சொல்கிறார்கள் தஞ்சாவூரில் கூட்டணி கட்சியில். அங்கே வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் நல்ல வேலை பார்த்துருக்கா சொல்கிறாங்க. பெரம்பலூர் அடுத்து இங்கே வந்து அமைச்சருடைய நேரு மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார். இங்கே பெரம்பலூர், இங்கே NT சந்திரமோகன் அதிமுக கூட்டணியில், பாரிவேந்தர் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிறார். நாம் தமிழில் தேன்மொழி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 48 to 51% கிடைக்கிறது. இங்கே நிச்சய வெற்றி அருண் நேரு. ஆனால் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதிமுக அந்த இடத்துல கடுமையாக வேலை பார்க்குது. அதாவது பெரம்பலூரில் எனக்கு தெரிந்து NT சந்திரமோகன் ரொம்ப ரொம்ப டவுனாக இருந்தார். என்னன்னு தெரில, கூடுதலாக வாய்ப்பு இருக்கிறது அதிமுக வாக்கு பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்குல. பாஜக 3வது இடத்து தள்ளப்படுறார் பாரிவேந்தர். அவர் இப்போ சிட்டிங் எம்பி 3 பல காசை வாரி அரைத்திருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 3வது இடத்து தான் தள்ளப்படுகிறார். அடுத்து மயிலாடுதுறையில் சுதா வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். அதுக்கப்புறம் அதிமுகவில் பாபு, பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியில் மா.க. ஸ்டாலின், அங்கு வந்து காளியம்மாள் நாம் தமிழர் ஓரளவுக்கு பாப்புலரான ஒரு கேண்டிடேட்டு. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை விட காளியம்மாள் கூடுதலாக வாங்கினால் ஆச்சரியப்படுவதற்குன்னு தகவல். ரொம்ப ஷாக்கிங் நியூஸு. பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் ஓட்டு வங்கி உள்ள ஒரு டென்சிட்டியான ஊர். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல
50% ஓட்டு வாங்கி சுதா வந்து முன்னிலையில் இருக்கிறார். அதிமுகவுக்கு 20லிருந்து 24% கிடைத்துவிடும். 2வது இடம் பெற்றுள்ளார்கள். இந்த அடுத்த தொகுதி கரூரில் ஜோதிமணி வேட்பாளர் KSR தங்கவேல் அதிமுக கூட்டணியில், VV செந்தில்நாதன் பாஜக கூட்டணி, டாக்டர் கருப்பையா நாம் தமிழர். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடும் போட்டி என்றெல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வார பத்திரிகைகளும் அப்படி தான் சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி 43லிருந்து 46% முன்னிலையில் இருக்கிறார். அதிமுக இந்த இடத்தில் நன்றாக உழைத்திருக்கிறது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கௌரவ பிரச்சனை இந்த இடத்தில் 30% மேலாக வாங்கி ஒரு வாக்கு வங்கி நிரூபிக்கிற அளவுக்கு உழைத்திருக்கிறார்கள். பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது. ஈரோடு டஃப் ஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், அங்கே வந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடைய நேரடி மேற்பார்வை, வேலுமணியோட சிபாரிசில் வந்து வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அதிமுகவில் 400 கோடிக்கு மேல் சொத்து வைத்திருக்கிற ஒரு வேட்பாளர், நல்ல செலவு பண்ணார். ஆனாலும் ஈரோடு பொறுத்தவரை KE பிரகாஷ் முன்னிலையில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 48லிருந்து 52%. இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் குறைந்தாலும் அவர் வந்து சில லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கூடுதலாக வெற்றி பெறுவார். அதிமுக கடுமையாக உழைத்தும் 22லிருந்து 26 தான் தொடுகிறது. இந்த இடத்தில் தமாக வேட்பாளர் ரொம்ப பாவம், வேலையை செய்யலை, ரொம்ப குறைவான வாக்கு வங்கி வச்சிருக்கார். 10 கீழே போட்டிருக்காங்க. அடுத்து திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் முன்னிலையில் இருக்கிற 50%. அதிமுக டஃப் ஃபைட்டுன்னு சொன்னோம், நம்மளே பேசினோம். ஆனால் 21% தான் வருது. பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து 17 to 19% வாக்கு வங்கியில் பெறுகிறார். அடுத்து பொள்ளாச்சியும் வந்து திமுகவுக்கு வந்து டஃப் ஃபைட்னு சொன்னாங்க. ஆனால் அதிமுக விட 20% வாக்குகள் கூடுதலாக பெறுகிறார் அந்த வேட்பாளர். பொள்ளாச்சியில் வந்து ஒன்றிய செயலாளராக போட்டியிடுகிற ஈஸ்வரசாமி, அதிமுகவில் கார்த்திக் அப்புசாமி என்ற கார்த்திகேயன், பாஜகவில் வசந்தராஜன், டாக்டர் சுரேஷ்குமார் நாம் தமிழர். இந்த இடத்துல பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அதிமுக வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்கு வங்கி வந்து காலங்காலமாக எம்ஜிஆர் கால வாக்கு வங்கி, அதில் தொடர்ந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட 12% கூடுதலாக திமுக வைத்திருக்கிறது. கண்டிப்பாக திமுகங்கிறாங்க. கோவை எல்லாரும் பரபரப்பாக எதிர்பார்க்கிற தொகுதி. அண்ணாமலை எத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவார், ஜெயிப்பார் என்றெல்லாம் சொல்லிவிட்டாங்க. இன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார் ஒரு இடத்துல, ஒரு போன ஓட்டு கேட்ட இடத்துல. இல்லை, ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து கொண்டு தன்னை தோற்கடிப்பதாக சொல்லியிருந்தார். என்னுடைய ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாரு. இப்போ அங்கே நிலவரம் என்ன கோயம்புத்தூரில்? உண்மையிலே அவர் வெற்றி வாய்ப்புக்காக இருக்குதா? அதாவது நம்ம பல முறை சொல்லிட்டோம், நம்ம பல இடத்துல பேசிட்டோம். இங்கே கோவையில் கணபதி ராஜ்குமார் முன்னாள் மேயர் அதிமுக இருந்தார், திமுக வந்துட்டார். அவருக்கு 41%. இந்த இடத்துல திமுக வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது 45க்கு மேலே தான் இந்த இடத்துல குறைகிறது. இந்த இடத்துல பாஜகவுக்கு 25% போட்டிருக்கிறார்கள். அதிமுக 3வது இடத்து தள்ளப்பட்டிருக்கிறது. நம் தமிழர் 12%. இதில் என்னென்னா, அதிமுக கடைசி நேரத்தில் நன்றாக வேலை செய்திருக்கிறார்கள். கடைசி 4 நாட்கள் அவருடைய பணி சிறப்பாக இருக்கிறது. 19ல் 24% தொட்டுவிடுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் பாஜகவுக்கு 1% கூடுதலாக இருக்கிறது. அந்த இடத்தில் அண்ணாமலை 2வது இடத்தை பெற்றுவிடுகிறார். ஆனால் திமுக தரப்பு என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு நாங்கள் போட்டி ஃபஸ்ட்டு ஜெயிச்சிடும், கண்டிப்பாக அண்ணாமலை 3வது இடம் அடித்து சொல்கிறாங்க. நம்புகிற மாதிரி இல்லை. ஆனால் நமக்கு கிடைத்த வாக்கு வங்கி 2வது இடம். அடுத்து நீலகிரியிலையும் திமுக வாக்கு வங்கி குறைகிறது. 39லிருந்து 42 தான் காட்டுது. அதிமுக 2வது இடத்துக்கு வருகிறது. எல் முருகன் மத்திய இணையமைச்சர் 3வது இடத்துக்கு 25%. ஒருவேளை இந்த இடத்தில் அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டால் எல் முருகனும் 2வது இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராஜா நிச்சய வெற்றிக்கு போய் கொண்டிருக்கிறார். அடுத்து நாமக்கல்லும் பார்த்திங்கன்னா 28% வாக்கு வங்கி அந்த இடத்தில் அதிமுக பெற்று 31% வரை பெறும் என்கிறார்கள். ஆனால் திமுக டஃப் ஃபைட்டு தோற்றுருன்னு சொல்லி எதிர்பார்த்த இடத்தில் கூட்டணி வேட்பாளர் தான் கொங்கு மக்கள் தேசிய கட்சி. அந்த இடத்தில் நிச்சயமாக தோல்வி, தங்கமணி வெற்றி பெற்றே தீர்வார். 41%. அது 38லிருந்து 41. கடைசி நேர பண பட்டுவாடாக்கு பிறகு 45ஆக உயர்ந்திருக்கிறது என்கிறார்கள். பாவம், அங்கே அதிமுக 2வது இடம், பாஜக 3வது இடம் தான். நாம் தமிழர் 4வது இடம். சேலத்தை பொறுத்தவரை பெரிய எடப்பாடி கோட்டை, அந்த இடத்திலும் செல்வ கணபதி தட்டி செல்கிறார். அதாவது 50% வாக்கு, 47லிருந்து 50% கிடைத்திருக்கிறது.
அதிமுகவுக்கு 2வது இடம். இங்கு போட்டியிடுகிற பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் சேலத்தில் கடுமையான டஃப் ஃபைட்னு சொன்னாங்க அண்ணாதுரை. ஆனால் 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறார். அடுத்து தருமபுரியில் 42% திமுக வாங்குகிறது. ஆமணி புதிய வேட்பாளர், புதிய முகம்தான் திமுகவுக்கு. அதில் அசோகன் நன்றாக வேலை செய்திருந்தாலும் 17லிருந்து 21% வாக்கு வங்கி தான் பெறுகிறார். சௌமியா அன்புமணிக்கு 2வது இடம். ஒரு கணிசமான வாக்கு வங்கி அந்த பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி கிடைத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோர் வங்கி அந்த வன்னியர் ஓட்டு கணிசமாக விழுவதால் 2வது இடத்தை பெறுகிறார். அடுத்து கிருஷ்ணகிரி காங்கிரஸ் கட்சி 47-50, அதிமுக 2வது இடத்துக்கு வருகிறது. கோபிநாத் முன்னிலையில் இருக்கிறார். கிருஷ்ணகிரி பொறுத்தவரை நரசிம்மன் பாஜக வேட்பாளர் பார்த்திங்கன்னா 17-19 காட்டுது. நாம் தமிழர் இங்கே ஒரு நல்ல வித்யாராணி வீரப்பனுடைய மகள், அவருடைய வாக்கு வங்கி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. 17% காட்டுது. ஆச்சரியமாக இருக்குது. அந்த இடத்துல 14லேருந்து 17% கிட்டத்தட்ட பாஜகவுக்கு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கிற ஒரு வேட்பாளராக வீரப்பனுடைய மகள் காட்சி தருவார். மீடியாக்கள் அட்டென்ஷன் அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து திருவண்ணாமலை ஏவாவேலுடைய ஆசி பெற்ற CN அண்ணாதுரை திமுக வேட்பாளர், ஏற்கனவே எம்பியாக இருக்கார். 50% வாக்கு தொட்டு விடுகிறார். பாஜக 2வது இடம்தான் கலிய பெருமாள். 3வது இடம் அஸ்வத்தாமன் பாஜக வேட்பாளர் பெறுகிறார். அது பாஜக 15% தொடுகிறது. குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறாங்க. ஆரணி பொறுத்தவரை தரணிவேந்தன் மாவட்ட செயலாளர், இவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நம்ம ஏவாவேலு அமைச்சருடைய. அங்கேயும் பார்த்திங்கன்னா வாக்கு வங்கி குறைந்திருந்தாலும் 41-45 தான் காட்டுது. கண்டிப்பாக தரணிவேந்தன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக 2வது இடம், பாஜக 3வது இடம். கணேஷ்குமார் பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிறார். அந்த இடத்தில் 15லேருந்து 16%, அதிமுக 20லேருந்து 24%. அடுத்து விழுப்புரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் ரவிக்குமார். அவருக்கு திமுக கடுமையாக உழைத்திருப்பதால் வெற்றி பெற்று 45% வாக்கு வங்கி வைத்திருக்கிறார். அதிமுக சிவி சண்முகம் கடுமையாக உழைத்தாலும் விழுப்புரத்தினுடைய வேட்பாளர் ஜே பாக்யராஜ் முட்டி மோதி இந்த முறை 25-31% பெற வாய்ப்பு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் முரளி சங்கர் 3வது தள்ளப்படுகிறார். அடுத்து கள்ளக்குறிச்சி, இந்த இடத்தில் அதிமுக நிச்சய வெற்றி என்று சொன்னார்கள் குமரகுரு. அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைத்த சர்வேப்படி திமுக 45% பெற்று வெற்றி பெறுகிறது. அங்கே கள்ளக்குறிச்சியினுடைய பாஜக கூட்டணி வேட்பாளர் தேவதாஸ் உடையார் 13% வாங்குறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறார். அவருக்கு 13 தான். நாம் தமிழர் அங்கே 12-14% வருகிறது. சிதம்பரம் தொகுதியை பொறுத்தவரை தொல் திருமாவளவன் 45% வாக்கு வங்கி வைத்து முன்னிலையில் இருக்கிறார். அவருடன் போட்டி போடுகிற அதிமுக கூட்டணி எம் சந்திரஹாசன், அவர் கிட்டத்தட்ட 23லிருந்து 24% வாக்குகள் வங்கி வைத்திருக்கிறார். பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி 18% தொடுவார் இருக்கிறார்கள். இங்கும் நாம் தமிழர் 8-10 வாங்குகிறார்கள். அடுத்து கடலூர் காங்கிரஸுடைய கட்சி வேட்பாளருடைய விஷ்ணு பிரசாத் 50% கடும் எதிர்ப்புக்கிடையே சீட்டு வாங்கியும் கிட்டத்தட்ட 46லேருந்து 50%. அங்கு போட்டியிடுகிற தேமுதிக வேட்பாளர் 22%, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் 18%, நாம் தமிழர் 10. நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி, நிச்சய வெற்றி. அங்கே பார்த்தீங்கன்னா வை செல்வராஜ் 49லிருந்து 53% பெற்று முன்னிலையில் இருக்கிறார். காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் ஏற்கனவே எம்பியாக இருக்கார், செல்வத்திற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அவர் 45% முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள். அதிமுக இங்கே கடும் செலவு செய்தாலும் பெரிய தொழிலதிபர் ராஜசேகர் அவ்வளவு செலவு செய்தும் 24-25 தான் தொடுவார் என்கிறார்கள். இங்கு பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் 3வது இடம். திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் டாக்டர் சசிகாந்த் செந்தில் நல்ல வாக்கு வங்கி, அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் 55% வரை வாக்குகள் பெறுவார் என்கிறார்கள். இந்த இடத்தில் பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்படலாம். ஆக்சுவலாக 2வது இடத்துக்கு வந்திருக்கணும். அங்கே தேமுதிக அதிமுக கூட்டணி கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்குது. ஒருவேளை 2வது இடத்திற்கு தேமுதிகவும் பாஜகவும் போட்டி போடலாம். அடுத்து அரக்கோணத்திலும் முன்னாள் இப்போ இருக்கிற எம்பி ஜெகத் ரட்சகன் 50% வாக்கு வங்கி பெற்றிருக்கிறார்கள். 2வது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வக்கீல் பாலு நல்ல வாக்கு வங்கி வைத்திருந்தாலும் அவருக்கு அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சரிசமமாக வந்திருக்கிறது. 18-18. என்ன நிலைமைன்னு தெரியல, தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் பேச முடியும். வேலூரில்
ஏசி சண்முகம் வெற்றி பெற்று விடுவார் என்றெல்லாம் சொன்னாலும் திமுக வாக்கு வங்கி 43% காட்டுகிறது. 38 to 43 ஹையர் ரேஞ்சு. இந்த இடத்தில் பாஜக 21 to 26, அதாவது இந்த இடத்துல வந்து 2 கட்சியும் பணம் கொடுத்துருக்கு. ஏசிஎஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் 500 ரூபா கொடுத்தாரு. அதே மாதிரி கதிரானந்த் வந்து அவரு ஃபஸ்ட் ரவுண்ட் 500 ரூபா கொடுத்துட்டாரு. 2வது ரவுண்டு ஏசிஎஸ் கொடுத்தாலும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் தயாராக இருக்கார். 2 பக்கம் பணம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் எப்படி இருந்தாலும் கதிரானந்த் வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் சொல்லவே தேவையில்ல, கேக்வாக் தான். டிஆர் பாலு. வட சென்னையில் கலாநிதி வீராசாமி வெற்றி பெறுகிறார். 51%, 48 to 51. அந்த இடத்துல வட சென்னையை பொறுத்தவரை ராயபுரம் மனோ நன்றாக உழைத்திருந்தாலும் ரொம்ப குறைவாக வாக்கு வங்கியில். ஏனென்றால் பாஜகவும் அதிமுகவும் 3-4 வாக்கு வித்தியாசம் தான். 16 to 19. பாஜக ரொம்ப குறைந்திருக்கிறது, 14 to 17. ஆனால் நெருக்கி வந்தால் ஓரளவுக்கு இருக்கும். இந்த இடத்தில் வந்து நாம் தமிழர் வந்து 14% தொடும் என்கிறார்கள். ஸோ பாஜகவுக்கும் நாம் தமிழரும் டஃப் ஃபைட்டாக இருக்குது வட சென்னையில். மத்திய சென்னை பொறுத்தவரை பாஜக வந்து டஃப் ஃபைட் கொடுப்பதாக பத்திரிகைகள் சொன்னாலும் மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் எம்பி உறுதி. 51% வாக்கு வங்கி. பாஜக இங்கேயும் 18 to 19 தான் காட்டுது. தேமுதிக ரொம்ப போராக இருக்குது. தென் சென்னை 43% வாங்கி தமிழிசை தங்கமணி வெற்றி பெறுகிறார். பாஜக இந்த இடத்தில் 2வது இடம். தமிழிசை சவுந்தரராஜன் 28 to 31% வருவார்கள் என்று சொல்கிறார்கள். நல்ல வாக்கு வங்கி வைத்திருக்கிற பாஜகவுக்கு 2வது இடம். அதிமுக 3வது இடம் காட்டுகிறது. ஆனால் அதிமுக தரப்பில் விசாரித்த போது எங்களுடைய வாக்கு வங்கி 31% தொடும், பாஜகவை பின்னுக்கு தள்ளுவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய கணிப்புப்படி 2வது இடத்தில் தமிழிசை வருகிறார். இந்த இடத்தில் நாம் தமிழர் ஒரு 12% வாக்கு வங்கி வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி 39 to 42. ஓவரால் பிக்சர் சொல்லிடுறேன். திமுக கூட்டணிக்கு 45 முதல் 48%, அதிமுக கூட்டணிக்கு 25 முதல் 27. வெஸ்ட் ஜோனில் அதிமுக வாக்கு வங்கி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஆனால் தென் மண்டலத்தில் கடுமையாக குறைந்திருக்கிறது. பாஜகவுக்கு 2014 வாங்கிய அந்த 18% வாக்கு வங்கி இந்த முறை 17 தொடலாம் அல்லது 19க்கு போகலாம். அதை தாண்டி ஓவரால் பர்சன்டேஜ் வந்து குறைய வாய்ப்பு இருக்க தவிர 19ஐ கடந்து வருவார்களா என்றால் வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் இந்த முறை 8%, போன முறை 6.25, இந்த முறை 8 வரைக்கும் தொடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் நம்ம சொன்னதில் எல்லாமே திமுக காங்கிரஸ் கூட்டணி சூப்பாக இருந்தாலும் டஃப் ஃபைட் என்று திமுக கருதுகிற தொகுதி மட்டும் 5 தொகுதி நான் பட்டியலிடுறேன். தேனி, பொள்ளாச்சி, திருப்பூர், நாமக்கல், கள்ளக்குறிச்சி. இந்த 5 தொகுதிகளில் டஃப் என்று திமுக கருதுகிறது. ஆனால் நம்மளுடைய கணிப்புப்படி எல்லா தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் 40 அப்படின்னு இருக்கும்போது ஒரு விளவங்கோடுன்னு ஒரு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுது. அதை பற்றி ஒரு பெரிய தாக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஈரோடு கிழக்கு அளவுக்கு விளவங்கோடு ஏன் முக்கியத்துவம் பெறாமல் போயிடுச்சு? அங்கே எல்லா கட்சியிலுமே பெண் வேட்பாளர் தான். ஆமாம், அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் 43% பெறுகிறார். அங்கே வந்து வெற்றி, அங்கே வந்து ஒரு வழி இல்லை. காங்கிரஸுக்கு வலிமையான வாக்கு வங்கி இருக்குது. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். நன்றி. நன்றி.